இந்த வீடியோல நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்புறம் போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் எந்த எக்ஸாம்க்கா இருந்தாலும், இந்த இத லைன் பை லைனா ஒவ்வொரு பாடமா எடுக்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 7த் ஸ்டாண்டர்ட் அறிவியல்ல இருக்க முதல் பருவம் தான். இதுல என்னென்ன பாடம் குடுத்துருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு பாடமா பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து இந்த பாட பொருளடக்கம்னு குடுத்துருக்காங்க. இதுல ஒரு 7 பாடம் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் அப்படின்னா, அலகு 1ல இருக்க அளவீடுகள். இந்த பாடம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பாடத்துல என்னென்ன குடுத்துருக்காங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு ஒண்ணொண்ணா பார்க்கலாம். வாங்க இப்போ பாடத்துக்குள்ள போகலாம். அலகு 1 அளவீட்டியல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுல முப்பரிமாண திட வடிவங்கள் அப்படின்னு ஒரு 6 இது குடுத்துருக்காங்க அளவீடுகள் வந்து. அதுல என்னென்ன அப்படின்னா, கோளம், உருளை, கூம்பு, கனசதுரம், கனசெவ்வகம், அருங்கோணம் அப்படின்னு ஒரு 6 அளவுகள் குடுத்துருக்காங்க. இந்த அளவுகள் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எப்படி மெஷர் பண்றது, அதோட அடிப்படை அலகுகள் என்ன அப்படின்றது தான் இத ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க போலாம் பாடத்துக்குள்ள. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருக்காங்க. அடிப்படை அலகுகள்னா என்ன அப்படின்னு. நம்ம அன்றாட வாழ்க்கையில பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் போன்றவற்றின் எடை, திரவங்களின் கன அளவு, பொருளின் வெப்பநிலை, வாகனங்களின் வேகம் போன்ற பல்வேறு அளவுகளை அளவிடுகிறோம். இதுல வந்து நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு போன்ற அளவுகள் வந்து இயற்பியல் அளவுகள் என அழைக்கப்படுகிறது. இத வச்சு நம்ம அடுத்தடுத்து எப்படி அந்த அளவீடுகள்ல யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு பொதுவா அடிப்படை அலகு மற்றும் வழி அலகு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்ல குடுத்துருக்காங்க. அடிப்படை மற்றும் வழி அளவுகள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் குடுத்துருக்காங்க. அடிப்படை அலகுகள் என்ன அப்படின்னு இந்த இதுல பார்க்கலாம். பொதுவாக இயற்பியல் மற்றும் இயற்பியல் அளவுகள் 2 வகைப்படும். அவை அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள். இதுல அடிப்படை அளவுகள் என்றால் என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு என்ன டெஃபினிஷன் குடுத்துருக்காங்க அப்படின்னா, வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிடப்பட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும். அடிப்படை அளவுகள் என்ன அப்படின்னா, அந்த டெஃபினிஷன் குடுத்துருக்காங்க. வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிடப்பட இயலாத இயற்பியல் அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும். அதுக்கு எடுத்துக்காட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. நீளம், நிறை, காலம், இது 3 தான் அதோட எடுத்துக்காட்டுகள். அடிப்படை அளவுகளை அளந்தறிய பயன்படும் அளவுகள் அடிப்படை அலகுகள் எனப்படும். அதைத்தான் நம்ம எஸ்ஐ அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்டர்நேஷனல் யூனிட், எல்லாருக்குமே பொதுவான ஒரு யூனிட்டா இருக்கும். இது வந்து ஒரு 7 அடிப்படை அளவுகள் உள்ளது. அது என்ன அப்படின்னு இப்ப கீழ இருக்க பாக்ஸ்ல குடுத்துருக்காங்க. அந்த இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸ பாருங்க. இத வந்து ஒரு பொறுத்துக டைப்ல கூட கேட்கலாம். இல்ல ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இல்ல சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அந்த இதுல கூட கேட்கலாம். அடிப்படை அளவுகள் மற்றும் அலகுகள் அப்படின்னு குடுத்து அதோட அலகுகள்லாம் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீளத்துக்கு பாருங்க. அதோட அடிப்படை அலகு மீட்டர். அதாவது இங்கிலீஷ்ல எம்ன்னு குறிச்சிருக்காங்க. நிறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராம், கேஜி அப்படின்னு குடுத்துருக்காங்க. காலத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வினாடி, எஸ்ன்னு குறிக்கிறாங்க. வெப்பநிலைக்கு பார்த்தீங்கன்னா கெல்வின், கே அப்படின்ற எழுத்தால குறிக்கிறாங்க. மின்னோட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியர், ஏ என்ற எழுத்தால குறிக்கிறாங்க. பொருளின் அளவு பார்த்தீங்க அப்படின்னா மோல் அப்படின்னு குறிக்கிறாங்க. ஒளிச்செறிவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலா, சிடி அப்படின்னு குறிக்கிறாங்க. அடிப்படை அளவுகள் வந்து இந்த லைன்ல கொடுத்துருக்காங்க. அதோட அடிப்படை அலகுகள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு நோட்டில் கூட எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வழி அளவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடிப்படை அளவுகள் பார்த்தோம். இதில் அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ அல்லது கணித முறைப்படி இணைத்தோ பெறப்படும் பிற இயற்பியல் அளவுகள் வழி அளவுகள் எனப்படும்.
அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ அல்லது கணித முறைப்படி இணைத்தோ பெறப்படும் பிற இயற்பியல் அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அது என்னென்ன அப்படின்னா பரப்பளவு, கன அளவு, இதெல்லாம் தான் வழி அளவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான வழி அலகுகளுடைய அலகுகள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம், அதோட அலகு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அலகு. கன அளவுக்கு வந்து நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், அதோட அலகு பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப். வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா தூரம் பை காலம், இது எப்படி அலகு கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர் வினாடி -1 அப்படின்னு அதோட அலகை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மின்னோட்டத்தை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா மின்னோட்டம் ஈக்குவல் டு மின்னோட்டம் இன்ட்டு நேரம், அதோட அலகு பார்த்தீங்க அப்படின்னா கூலும். இதில் மின்னோட்டத்தின் அலகு கூலும்னு கொடுத்துருக்காங்க. அடர்த்திக்கு பார்த்தீங்கன்னா நிறை பை கன அளவு அப்படின்ற முறையில் கணக்கிடுறாங்க. இதோட அலகு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் -3. இதோட அலகுகள் பார்த்துக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரப்பளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரப்பளவு எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா பொருள் ஒன்றின் மேற்பரப்பு பகுதியின் அளவு அதன் பரப்பளவு எனப்படும். பொருள் ஒன்றின் மேற்பரப்பு பகுதியின் அளவு அதன் பரப்பளவு எனப்படும். இந்த பரப்பளவை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம் அப்படின்னு கணக்கிடுறாங்க. பரப்பளவின் அலகு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்டு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் பாருங்க. ஒழுங்கான வடிவம் உள்ள பொருட்களின் பரப்பளவை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க. 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட 10 சதுரங்களை கொண்ட பொருளொன்றின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சதுரத்தின் பரப்பளவு காண்றதுக்கு முன்னாடி பார்த்தோம் பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர், ஒரு பக்கம் 1 மீட்டர், இன்னொரு பக்கம் 1 மீட்டர், அதை பெருக்கணும் அப்படின்னா 1 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். அதே இது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 10 சதுரங்களை கொண்ட ஒரு பொருளின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 10 சதுரங்களை கொண்ட பொருளொன்றின் பரப்பளவு எப்படி காண்றதுன்னா இதை வந்து 1 மீட்டர் ஸ்கொயர்டு அல்லது ஒரு சதுர மீட்டர் அப்படின்னு குறிக்கிறாங்க சதுரத்தின் பரப்பளவை. அதே தான் இங்கே ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்காங்க. 10 சதுரங்களை கொண்ட பொருளொன்றின் பரப்பளவு 1 சதுர மீட்டர் இன்ட்டு 10, அதால் பெருக்கி போட்டிருக்காங்க 10 சதுர மீட்டர். அப்போ 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட 10 சதுரங்களை கொண்ட பொருளொன்றின் பரப்பு என்ன அப்படின்னா 10 சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஹெட்டிங் என்னன்னு பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அளவீடுகள் எப்படி வந்திருக்கு, அதில் எப்படி பிரிச்சிருக்காங்க, அடிப்படை அளவுகள், இயற்பியல் அளவுகள், வழி அளவுகள்னு அதை எப்படி ரெண்டாக பிரித்து அதிலிருந்து என்னென்ன அளவுகள் வந்திருக்கு அப்படின்னு டயக்ராம் போட்டிருக்காங்க. இதை ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படித்தது பூரா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒழுங்கான வடிவம் உள்ள பொருட்களின் பரப்பளவை காண்றதுக்கான ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சதுரத்துக்கு கொடுத்துருக்காங்க. சதுரத்துக்கான பரப்பளவை காண்றதுக்கு பக்கம் இன்ட்டு பக்கம், அதாவது ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து செவ்வகத்துக்கு பார்த்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம் எல் இன்ட்டு பி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு, அதாவது பை ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னு கணக்கிடுறதுக்கு பரப்பளவு கணக்கிடுறதுக்கு அளவு கொடுத்துருக்காங்க. முக்கோணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ட்டு பிஹெச் இதோட பரப்பளவு காண்றதுக்கான ஃபார்முலான்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கணக்கு இதெல்லாம் அடுத்து இன்னொரு இதில் பார்க்கலாம். ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவு காண்றதுக்கு பார்த்தோம். அடுத்து ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவு எப்படி காண்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அவ்வளோவா எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி கணக்குறாங்க அப்படின்னா ஒரு வரைபடத்தாளை பயன்படுத்தி இதோட பரப்பளவை கணக்கிடலாம். இந்த ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்கள் அது என்னென்ன அப்படின்னா அந்த மயில் இறகு, இலைகள், இந்த மாதிரி இருக்க பொருட்கள்லாம் ஒரு கிராஃப்ட் ஷீட்டை வச்சு அதில் எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு இந்த செயல்பாடு 1ல்
கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு பாக்ஸ் டைப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சதுர மீட்டர் என்பது 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பாகும். பரப்பளவு என்பது ஒரு சதுர மீட்டரில் குறிக்கப்பட்டாலும் பரப்பு சதுர வடிவமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்கே இது பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இடத்த இது வாங்குவோம். அந்த இடம் அது எப்படி வேணாலும் இருக்கும். ஆனால் சதுர மீட்டர் கணக்கில் தான் நம்ம வாங்குவோம். அதைத்தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு சதுர மீட்டர் என்பது 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைபடும் பரப்பாகும். பரப்பளவு என்பது சதுர மீட்டரில் குறிக்கப்பட்டாலும் பரப்பு சதுர வடிவமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாக்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் பாருங்கள். கன அளவு மற்றும் பருமன். கன அளவு அல்லது பருமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன அளவுனா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு முப்பரிமாண பொருள் ஆக்கிரமித்து கொள்ளும் இடமே அதன் கன அளவு அல்லது பருமன் எனப்படும். ஒரு முப்பரிமாண பொருள் ஆக்கிரமித்து கொள்ளும் இடமே அதன் கன அளவு அல்லது பருமன் எனப்படும். இந்த கன அளவை காண்றதுக்கான சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்பரப்பு இன்ட்டு உயரம். அதை நோட் பண்ணிக்கோங்க. கன அளவின் எஸ்ஐ அலகு கன மீட்டர் அல்லது மீட்டர் கியூப் ஆகும். இந்த கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன அளவின் எஸ்ஐ அலகு கன மீட்டர் அல்லது மீட்டர் கியூப் ஆகும். அடுத்த ஹெட்டிங் பாருங்க. ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களின் கன அளவு எப்படி காண்றது அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு கனச்சதுரத்துக்கு பாருங்க. கனச்சதுரத்துக்கு அந்த கன அளவு காண்றதுக்கான ஃபார்முலா வந்து a கியூப். கனச்செவ்வகத்துக்கு LBH அதோட ஃபார்முலா. கோலத்தோட கன அளவு காண்றதுக்கான ஃபார்முலா வந்து 4/3 πr கியூப். உருளையோட கன அளவு காண்றதுக்கு πr² h அப்படின்னு இதோட ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கனச்சதுரம் a கியூப், கனச்செவ்வகம் LBH, கோலத்துக்கு வந்து 4/3 πr கியூப், உருளைக்கு வந்து πr² h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நோட்டில் கூட எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, திரவங்களின் கன அளவு. திரவங்களோட கன அளவை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திரவங்களுக்கு நிலையான வடிவம் கிடையாது. எனவே திரவங்களின் கன அளவை திடப்பொருளின் கன அளவை போல் அளவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரவங்களுக்கு வந்து ஒரு நிலையான வடிவம் இருக்காது. ஒரு எதில் ஊற்றி வைக்கிறோமோ அதோட வடிவத்தை தான் பெறும். அதனால் திரவங்களை வந்து கணக்கிட முடியாது திடப்பொருள் மாதிரி அப்படின்னு கன அளவை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு அதுக்கடுத்த டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு திரவத்தின் கன அளவு என்பது அளவிடும் கலனில் அது அடைத்து கொள்ளும் இடத்தை குறிக்கிறது. இதனை அளவிடும் குவளையில் வரையறுக்கப்பட்டிருக்கும் அளவீடுகளில் இருந்து நேரடியாக குறிக்க இயலும். இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி இது எப்படி அப்படின்னா, நாம் முதலில் 1 லிட்டர் என்பது எவ்வளவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். லிட்டர் என்பது திரவங்களின் கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான அலகாகும். லிட்டர் என்பது திரவங்களின் கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான அலகாகும். ஒரு பொருளின் அளவுகள் சென்டிமீட்டரில் குறிக்கப்படும் போது அதன் கன அளவை கன சென்டிமீட்டரில் குறிக்க வேண்டும். ஒரு பொருளின் அளவுகள் சென்டிமீட்டரில் குறிக்கப்படும் போது அதன் கன அளவை கன சென்டிமீட்டரில் குறிக்க வேண்டும். இந்த கன சென்டிமீட்டர் அலகு என்ற அலகு பொதுவாக சிசி, அதாவது கியூபிக் சென்டிமீட்டர் என குறிக்கிறோம். 1000 சிசி அளவுள்ள கன அளவு 1 லிட்டர் ஆகும். இந்த சிசி அப்படின்னா கன சென்டிமீட்டர் வந்து சிசி கியூபிக் சென்டிமீட்டர்னு குறிக்கிறோம். 1000 சிசி அளவுள்ள கன அளவையே
1 லிட்டர் ஆகும். இப்போ இங்கே அதுக்கான இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 சிசி அல்லது சென்டிமீட்டர் கியூப். 1000 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர் அப்படின்னு அதோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒழுங்கான பொருளுக்கு கொடுத்துருக்காங்க, திரவங்களின் கன அளவை அளக்கிறதுக்கு. அடுத்து ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் கன அளவை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவை கணக்கிடுவது போல் அவற்றின் பருமனை சூத்திரங்களின் மூலம் கணக்கிட இயலாது. இத்தகைய பொருட்களின் பருமனை ஒரு அளவிடும் குவளை அல்லது நீரை கொண்டு கணக்கிடலாம். ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களின் பரப்பளவை கணக்கிடுறது மாதிரி இந்த ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருட்களின் கன அளவை அளவிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அளவிடும் குவளை அல்லது நீரை கொண்டு கணக்கிடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இது கொடுத்துருக்காங்க. திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அலகுகளும் பயன்படுத்தப்படுகிறது. அவற்றுள் சில கேலன், அவுன்ஸ் மற்றும் குவார்ட். இந்த அளவுகள் வந்து திரவங்களின் பருமனை அளக்க பயன்படும் வேறு சில அளவுகள். ஒரு கேலன் அப்படின்னா எவ்வளோ அளவுன்னு பாருங்கள். 3785 ml தான் ஒரு கேலன். ஒரு அவுன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 ml. ஒரு குவார்ட் அப்படின்னா 1/. ஒரு குவார்ட் வந்து 1/. இந்த அளவுகளை பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது அடர்த்தியை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து அடுத்த டாபிக் வந்து அடர்த்தி. இதில் எப்படி அந்த மிதக்குது இது, அதோட அடர்த்தி எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபார்முலாஸ் இதெல்லாம் அடுத்ததில் பார்ப்போம். இந்த அடர்த்தியை கணக்கிடுறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஒரு பொருளின் அடர்த்தி என்பது ஓரலகு பருமனில் அப்பொருள் பெற்றுள்ள நிறை என்று வரையறுக்கப்படுகிறது. ஒரு பொருளின் அடர்த்தி என்பது ஓரலகு பருமனில் அப்பொருள் பெற்றுள்ள நிறை என்று வரையறுக்கப்படுகிறது. அதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை பருமன். அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை பருமன் அப்படின்னு கணக்கிடுறாங்க. அடர்த்தியின் எஸ்ஐ அலகு பார்த்தோம் அப்படின்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அதன் சிஜிஎஸ் அலகு அப்படின்னு பார்த்தோம்னா கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அதன் சிசிஹெச் அலகு கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டானதை கொடுத்துருக்காங்க. நிறையா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். வெவ்வேறு பொருட்களின் அடர்த்தி அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு பொருள் நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்களில் என்னென்ன அடர்த்தி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அதிக அடர்த்தியை கொண்ட பொருட்கள் அடருமிகு பொருட்கள் எனவும், குறைந்த அடர்த்தியை கொண்ட பொருட்கள் அடர்குறைவு பொருட்கள் எனவும் குறிப்பிடுறாங்க. சில பொருட்களின் அடர்த்தியை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, இந்த பாக்ஸில். இப்போ வாயுக்களில் பார்த்தோம் அப்படின்னா காற்று கொடுத்துருக்காங்க. காற்றோட அடர்த்தி பார்த்தோம் அப்படின்னா 1.2 கிலோகிராம் பை மீட்டர் கியூபு. திரவத்தில் பார்த்தோம் அப்படின்னா மண்ணெண்ணெய் கொடுத்துருக்காங்க. மண்ணெண்ணெயோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா 800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். நீரோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். பாதரசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதில் திண்மத்தில் வந்து மரம் கொடுத்துருக்காங்க. மரத்துக்கு வந்து 770 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அலுமினியத்துக்கு வந்து 2700 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இரும்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். தாமிரத்துக்கு பார்த்தீங்கன்னா 8900 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். வெள்ளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10500 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். தங்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13300 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இது வந்து எந்தெந்த பொருளோட அடர்த்தியை பற்றி அந்த அடர்த்தியோட அளவுகளை கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அடர்த்தியை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா நிறை பை கன அளவு. நிறையை எப்படி கணக்கிடுறாங்கன்னா அடர்த்தி இன்ட்டு
கன அளவு. கன அளவை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா நிறை பை அடர்த்தி. இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதற்கு நீரை விட அடர்த்தி மிகுந்தவைகளாக தோன்றினாலும் அவற்றை விட நீர் அதிக அடர்த்தி கொண்டது. இதில் முக்கியமானது பாருங்கள். விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். விளக்கெண்ணெயில் ஒரு துளி நீரை இடும் பொழுது நீர்த்துளி மூழ்குகிறது. ஆனால் நீரில் ஒரு துளி விளக்கெண்ணெயை இடும் பொழுது அது மிதந்து நீரின் மீது ஒரு படலத்தை உருவாக்குகிறது. எனினும் சில எண்ணெய் வகைகள் நீரை விட அதிக அடர்த்தி கொண்டவை. சில எண்ணெய் வகைகள் நீரை விட அதிக அடர்த்தி கொண்டவை. இந்த பாக்ஸ் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. அதில் விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த ஹெட்டிங் வானியல் பொருட்களின் தொலைவினை அளத்தல். வானியல் பொருட்களின் தொலைவினை அளத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா பூமிக்கும் விண்மீனுக்கும் இடைப்பட்ட தொலைவு அல்லது இரு விண்மீன்களுக்கு இடையில் உள்ள தொலைவு போன்ற மிக நீண்ட தொலைவுகளை விண்வெளி ஆராய்ச்சிக்காக அளவிடுகின்றன. அது என்னென்ன அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. 2 அலகுகள் ஒன்று வானியல் அலகு, இன்னொன்று ஒளி ஆண்டு. ஃபஸ்ட்டு வானியல் அலகுனா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வானியல் அலகு என்ன அப்படின்னு பார்க்கலாம். பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது என்பது நாம் அறிந்தது. எனவே பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். பூமி அதன் அண்மை நிலையில் உள்ளபோது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 147.1 மில்லியன் கிலோமீட்டர். பூமி அதன் சேய்மை நிலையில் இருக்கும்போது அவற்றுக்கு இடையேயான தொலைவு 152.1 மில்லியன் கிலோமீட்டர். எனவே பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இத்தொலைவே வானியல் அலகு எனப்படுகிறது. இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு தான் வானியல் அலகு என அழைக்கப்படுகிறது. இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. நெப்டியூன் சூரியனிலிருந்து 30 வானியல் அலகு தொலைவில் உள்ளது. அதாவது நெப்டியூன் சூரியனிடமிருந்து பூமியை விட 30 மடங்கு தொலைவில் உள்ளது. அந்த வானியல் அலகு எப்படி கணக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு ஆகும். ஒரு வானியல் அலகு என்பது 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ஒரு வானியல் அலகு என்பது 149.6 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், ஒளி ஆண்டு. அடுத்த ஹெட்டிங் ஒளி ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒளி ஆண்டுனா என்ன அப்படின்னா நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி. சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் பராக்சிமா சென்டாரி. இதன் தொலைவு பார்த்தீங்க அப்படின்னா 2,68,770 வானியல் அலகாகும். 2,68,770 வானியல் அலகாகும். இதிலிருந்து விண்மீன்களின் தொலைவை வானியல் அலகால் குறிப்பிடலாம். அதை கையாள்வது கடினம் என்பது தெரிகிறது. எனவே விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் மிக நீண்ட தொலைவுகளை அளவிட ஒளி ஆண்டு என்னும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த அலகினை பயன்படுத்துகின்றன. ரொம்ப தூரமாக இருக்கிறத அளவிடுறதுக்கு இந்த ஒளி ஆண்டு என்ற அளவுன விண்ணியல் ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்துகிறாங்க. வெற்றிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி. அது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒளி ஒரு வினாடியில்
3 × 10⁸ மீட்டர் தொலைவினை கடக்கிறது. அதாவது எப்படின்னா, ஒரு ஆண்டில் 365 நாட்கள் உள்ளன. ஒரு நாளில் 24 மணி நேரமும், 1 மணி நேரத்தில் 60 வினாடிகளும், 1 நிமிடத்தில் 60 வினாடிகளும் அடங்கியுள்ளது. ஆகவே ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை 3.153 × 10⁻7 வினாடிகள். ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட மொத்த வினாடிகள் வந்து 3.153 × 10⁻7 வினாடிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒலியானது ஒரு வினாடியில் 3 × 10⁸ மீட்டர் தொலைவினை கடக்கும் எனில் ஒரு ஆண்டில் ஒலி கடக்கும் தொலைவு. ஒரு ஆண்டில் ஒலி கடக்கும் தொலைவு அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9.46 × 10⁻15 மீட்டர். அந்த ஒலியாண்டுனா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒலியாண்டு என்பது ஒலியானது வெற்றிடத்தில் ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது. ஒரு ஒலியாண்டுக்கான அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9.46 × 10⁻15 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒலியாண்டில் குறிக்கப்படும் போது பிராக்சிமா சென்டாரி நமது பூமியிலிருந்தும் சூரிய குடும்பத்திலிருந்தும் 4.2 ஒலியாண்டு தொலைவில் உள்ளது. ஒலியாண்டில் குறிக்கப்படும் போது பிராக்சிமா சென்டாரி நமது பூமியிலிருந்தும் சூரிய குடும்பத்திலிருந்தும் 4.22 ஒலியாண்டு தொலைவில் உள்ளது. பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து 25,000 ஒலியாண்டுகள் தொலைவில் உள்ளது. இந்த பாடத்தில் இருக்க எல்லா ஹெட்டிங்கும் பார்த்துட்டோம். இன்னும் அடுத்த பாடத்தில் இருக்க ஹெட்டிங்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.